ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. ஆடி மாதம் நிறைவடைஞ்சு ஆவணி மாதம் இப்போ பிறக்க போகுது இல்லையா? இந்த 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், கவனமாக எந்த விஷயத்தில் செயல்பட்டால் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும், இது குறித்த முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2025 ஆவணி மாதம் சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சு தான் பொதுவாகவே தமிழ் மாதம் ஆரம்பிக்கும். அந்த வகையில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் உயர்நிலை அமைப்போடு சிம்ம ராசியில் வலுவாக அமைய போகிறார். இந்த ஒரு காலகட்டம் தான் ஆவணி மாதமாக இருக்குது. இந்த ஒரு அமைப்பு ரொம்பவுமே விசேஷமானது தான். அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது, என்ன விஷயம் நன்மையாக இருக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் வாகன அமைப்பை பார்க்கலாம். புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மிதுன ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நாராயணன் வழிபாட்டை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன், புதனின் அதிபதி நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் மிதுன ராசி அன்பர்கள் நாராயணன் வழிபாட்டை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட உங்களோட மனதில் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்களோட விஷயங்கள், அதாவது உங்களோட பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேற நாங்களுமே இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு அதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும், ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஜாதகத்தை கணிச்சு எளிய முறையில் உங்களுக்கான தீர்வை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கருங்காலி பொருட்களை அணியணும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களா தான் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஒரிஜினல், குறைந்த விலை, நிறைந்த தரமாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்குது, அதாவது இந்த ஆவணி மாதம், இதை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது, நல்ல திருப்பங்களும் இருக்குது, ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கான அமைப்பும் இருக்குது. முதல்ல நல்லதை பார்க்கலாம். புதிய அறிமுகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் இது. ஆரம்ப காலத்தில் 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருந்தார். அதன் பிறகு 3ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு இந்த மாதம் சேரக்கூடிய நிலையில் வலுவான நிலையில் இருக்காங்க. புதன் சூரியனோடு இணைந்து வருவது புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதீத அளவில் அதிகரிக்கும். நன்மைகள் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனே இந்த மாதம் முழுவதும் ஆட்சி அப்படிங்கிற நிலையில் இருக்காரு. சூரியன் கேதுவோடு சேர்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் மட்டும் அதீத பலவீனம் அடைவாங்க. 4ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் இருப்பதால் வீடு, வாசல் இது தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வரும். வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள், அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். வயதான அம்மாவை நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் அது முறையாக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சின்ன உடல்நல பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அம்மாவை பற்றின சிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல மாற்றம் இது எல்லாமே வரும். சொல்லப்போனால் நல்ல மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வர வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களோட சொந்த வாழ்க்கை, கணவன் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே காதல் உறவுகளுக்கெல்லாம் மிகவும் அற்புதமான காலகட்டமும் அமையும். திருமணமாகாத நிலையில் இருக்கும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான புதிய அறிமுகம் கிடைக்கும்.
7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையை உறுதி செய்யும் நிலை உண்டாகும். அதே போல் இப்போ பெண் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சரியான வரன் கிடைக்கும் அமைப்பு உண்டாகும். காதலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட துணையுடன் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பிற்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை அடைய முடியும். அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் பட்டா, உதவித்தொகைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது போன்ற எல்லா வேலைகளுமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் நடக்கும் ஒரு மிகவும் சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு. அரசு தொடர்பான அனுமதிகள், சுப விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மாற்றம், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆவணி மாதம் கடந்த சில மாதங்களை விடவே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சௌரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். குறிப்பாக உடல் ரீதியாக பாதிப்புகள் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சநிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனை இந்த ஆவணி மாதம் நீங்கும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்களும் நடக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் திருமணம் கைகூடும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய குடும்பம், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதம் எப்படி இருக்கும், என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்க்கலாம். ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதாரம் பற்றின கவலை இனி இருக்காது. குடும்பத்தில் சுப காரியம் படிப்படியாக நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதுனால திடீரென சுப காரிய பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்து, சண்டை, வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால அதை குரு பார்க்கறதுனாலையும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். பயணங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும். சுக்கிரன் பயிற்சி மிதுனம் ராசிக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடியது. அவர்களின் எதிர்கால நலனை கருதி நீங்கள் திட்டமிட்டு சில விஷயத்தை செயல்படுத்த போறீங்க. குழந்தைகள் உடல் ஆரோக்கியம், உடல் நலம் மற்றும் அவங்கள கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களுக்கெல்லாம் முயற்சி பலிக்கும். ஆனால் அந்த வகையில் கொஞ்சம் செலவும் வரும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரம் சுப விரயமாக மாற்றிக்க முயற்சிக்கிறது நல்லது. ஆவணி மாதம் கடந்த சில மாற்றங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியமும் கிடைக்கும். குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்பு விலகும். அடுத்தடுத்த நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். பொருளாதாரத்தில் உச்சநிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு சேரும். புதிய சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை நீங்கும். பெட்ரோல் வரியில் சில நல்ல காரியங்களும் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது இலக மாற்றம் பற்றின சிந்தித்து செய்கிறவங்களுக்கு அதுவுமே கைகூடும். வெளிநாடு சென்று படிக்கணும், அங்கே வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கனவு கண்டவங்களுக்கு இப்பொழுது உங்கள் கனவு நனவாகும் காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. ஆவணி மாத இறுதியில் செவ்வாய் பயிற்சியால் புதிய திருப்பம் உருவாகும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம், முதலீடு போன்ற எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் நீங்கள் பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டுதலுமே கூடுதல் லாபம் கிடைக்கும். பொதுவாக ஆவணி மாதம் பல வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட எதிர்காலம் கருதி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு ஏற்படும் விரைய செலவுகளை குறைச்சி விரயமாக இருக்கிறத சுப செலவாக மாற்றுவது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தின் மைய பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். நல்ல ஒரு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். மிதுன ராசி அன்பர்கள் நாராயணன் அருளால் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு
பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.